ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பேட்டில் த்ரூ தி ஹெவனில் எபிசோட் 176 இருக்கும். ஸோ இந்த எபிசோட் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஸ்லோவாக தான் போகும். பட் இருந்தாலும் அடுத்த எபிசோடு இங்கே தான் வந்து பீக் ஏற்றுவானுங்க. சரியாக இருக்குது இந்த இடத்துல. இந்த எபிசோடு அடுத்த எபிசோடு இருக்கிறதுலேயே மாசாக இருக்கும். ஓகே, வீடியோட ஸ்டார்டிங் போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பேப்பர் இமேஜ்லாம் போட்டு முடிச்சுட்டு இந்த எபிசோட ஸ்டார்டிங் வந்துருப்போங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து நம்ம லின் பொண்ணு, நம்ம மெடுசா, நம்ம வந்து லிட்டில் ஃபேட் ஆக்டர் ஹீரோ போய்கிட்டு இருக்க. அந்த இடத்துல வந்து இந்த அண்டர் கிரவுண்ட்ல எவ்வளோ பெரிய இடம் இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்ட்டு அந்த இடத்துல வந்து லிட்டில் ஃபேட் டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வவால்கள்லாம் பறந்து போயிட்டு இருக்க. இவ்வளோ பெரிய இடத்த பார்த்த உடனே பார்த்தா வந்து இங்கே ஒரு மெடிசா சொல்லுவாங்க இடத்துல. ஸோ என்னோட வந்து ட்ரைப் ஸ்னேக் ட்ரைப் மாதிரி இவங்களுமே மைக்ரேட் ஆகி வந்திருக்காங்க. ஆனால் இவ்வளோ அதிக பேர் இங்கே இருப்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல லின்னு சொல்லிட்டு இடத்துல எல்லாருமே வந்து உங்கள் ஆறாவை ஹைட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எவ்வளோ பவர்ஃபுல்லான பீப்புள்ஸ் இருப்பாங்க நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து நம்ம சேஃபாக இருக்கிறது நல்லதுட்டு அவளை வந்து ஜேட் ஐஸை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சவங்க சொல்லுவாங்க இதில். ஸோ அந்த ஃபர்பிடனான ஏரியாக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எல்லோ ஸ்ப்ரிங் இருக்குது அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ ஸ்ப்ரிங் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அது வந்துடும். அந்த இதில் எக்ஸ்ட்ரீமான கோல்டு எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஹீரோவில் ஃபீல் பண்ண முடியுதுல. இந்த லெவலுக்கான அதிகமான கோல்டு எனர்ஜி கொண்டு ஒரு ரிவர் நான் இப்போ தான் பார்க்குறேன்ட்டு எல்லோ ஸ்ப்ரிங் கோல்டு ரிவர். அந்த ரிவருக்கு பார்த்தீங்கன்னா வந்துருப்பாங்க இதில். சரி, ஓகே, இந்த இடத்துல வந்து எல்லாருமே சேஃபாக இருங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து கல்டிவேட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து இங்கே ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் எல்லாரும் கல்டிவேட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இங்கே சேஃபாக இருப்பீங்க நான் நம்புறேன். சரி, ஓகே, நீ கல்டிவேட் பண்ண மட்டும் இருந்தாலும் நீ ஒன்று வந்து பார்த்துக்கா அப்படின்னு மெட்ரஸ் அவன் வந்து அக்கறையில் 2 வார்த்தையை சொல்லிவிட அவனை ஹீரோ பற்றி அவன் ஒட்டம்ப ஃபுல்லாக ஃப்ளேமை பற்றி வந்து இது பண்ணுறான். இந்த ஒரு கோல்டு வந்து சப்ரைஸ் பண்ண ஹீரோ உடனே உள்ளே குதிச்சுட்டு அதில் எக்ஸ்ட்ரீமான கோல்டு இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபயர் பற்றி ப்ரொடெக்ட் பண்ணுறது ஹீரோக்கு இன்னும் டீப்பாக போனோம். அந்த கிறிஸ்டல் கண்டிப்பாக எனக்கு அடியில் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு போயிட்டு அந்த இடத்துல ஹீரோ போயிட்டு இந்த இடத்துல கோல்டு இருந்துச்சு இந்த லெவலுக்கு அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்க இல்லைன்னு இருக்கேன். இன்னுமே உள்ளே போயிட்டு அந்த இடத்துல ஹீரோ போனோன்னா திடீர்னு அந்த இடத்துல பார்த்தா அங்கே அண்டர் கிரவுண்டில் வாழ்கிற அந்த ஸ்னேக்ஸ் சின்ன ஸ்னேக்ஸ் பற்றி வந்து வந்துட்டு இது ரொம்பவுமே வந்து இங்கே இருக்கிற கிரியேச்சர் ரொம்ப கொடூரமாக இருக்குது. இது இங்கேயே வாழ்றதுனால எக்ஸ்ட்ரீம் கோல்டு இருந்துச்சு தாக்கப்படுகிற அளவுக்கு இது வந்து எவ்வளோ இருக்கா அப்படின்னு பார்த்துருக்கேன். ஸோ இன்னுமே இருக்குது. இன்னுமே நான் இப்படி வந்து கண்டுபிடிச்சோன்னு போயிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஹீரோ பார்த்தா வந்து புதுசாக உள்ளே வந்தால் பார்த்தீங்கன்னா உள்ளே போக நிறைய ஸ்னேக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அது ஹீரோ யாரோ நோட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நின்று பார்த்துருக்கேன். அந்த இடத்துல பாம்புகளும் இருக்கும். ஸோ திடீர்னு ஒரு பாம்பு பார்த்தீங்கன்னா வந்து வர ஹீரோ அதை அட்டாக் பண்ணுவான். பட் இருந்தாலும் அதனோட பவர் ரொம்பவே அதிகமாக இருக்குங்களா. சே, இந்த கிரீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடூரமாக இருக்குன்ட்டு ஹீரோ திரும்பி பார்த்து ஒரு அட்டாக் பண்ணுவான். ஜாலே ஜக்கமான பாம்புக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட தான் வந்துட்டு இருந்தது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கான். ஹீரோ ஏதாவது அட்டாக் பண்ண ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. ஸோ இந்த இடத்துல இதுங்களை கொடுறது ரொம்பவுமே கஷ்டம். இதுங்களை வந்து அட்டாக் பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னோட டுவோக்கி பவர் தான் வந்து குய் பவர் தான் வந்து போகும் அப்படின்ட்டு ஹீரோ நான் பண்ணுறேன். அதுக்கு எல்லாத்தையும் திரும்ப அட்டாக் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணி எப்படியாவது நான் வந்து மாற்றிடணும். சீக்கிரமாக இங்கே தப்பிச்சா அவனுக்கு கூட சண்டை போட தான் செட் ஆகுது அப்படி ஹீரோ புரியா இருக்குது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா மாற்றி பார்த்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீந்தி போய்கிட்டு இருக்க. அந்த இடத்துல வேறு இடத்துல அதில் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல பாறைகள்லாம் சுற்றி மாற்றி போயிட்டுருக்கேன். அதுங்க வந்து பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அதுங்களுக்கு வந்து அந்தளவுக்கு மூளை இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஹீரோ திரும்ப ஒரு அட்டாக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கூட்டத்தை களைச்சி விட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப போயிட்டுருக்கேன். நான் சீக்கிரமாக போய் ஆகணும், இல்லை இந்த பவர் ட்ரெயின் ஆகும், இந்த வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு இன்னுமே போயிட்டுருக்கேன். இந்த இடத்துல வெளியே பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுலாம் பபுள்ஸ் வந்துகிட்டு இருக்கேன். இது வந்து இப்போ எல்லாருமே பார்க்குற இடத்துல. ஸோ கண்டிப்பாக வந்து நான் வந்து சேஃபாக இருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸ்ட்ரீம் கோல்டு இருந்துச்சு. ஆனால் இது எனக்கு எப்போ உதவுமான்னு தொட்டு பார்க்க ஜஸ்ட்டு தொட்டதுக்கே பார்த்தீங்கன்னா மெட்டிசோட வந்து ஃபிங்கர் உரைய வச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே இருக்கிற எனர்ஜி ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா பியூராக இருக்குது. கண்டிப்பாக இது எனக்கு எவ்வளோ தேவைப்படும். ஆனால் இதுக்கு ரொம்ப டைம் எடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல மெட்டிசோ பார்த்து நான் யோசிச்சிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரி, ஓகே, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல சிவியரை நான் காப்பாற்றணும், என்ன அவன் காப்பாற்றணும், நான் பவர்ஃபுல்லாக ஆகணும்னு இருக்கேன். திடீர்னு அங்கே ஒரு வாய்ஸ் இந்த இடத்துல நம்ம ஃபர்பிடன் யாரோ வெளியாளுங்க வந்திருக்காங்க, எல்லா காட்ஸ் வாங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கேன். அவங்க நம்ம கண்டுபிடிச்சானுங்க, கண்டிப்பாக நம்ம வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இதில் சீனில் ஹீரோ வந்து திடீர்னு அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மினுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியாது. என்னடா வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடலாம். அந்த இடத்துல கோல்டன் கலரில் ஒரு எனர்ஜி மினித்துட்டு இருக்க. ஹீரோ உள்ளே போய் திடீர்னு வேறு இடத்துக்கு வந்துடான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்பிடன் ஏரியாக்குள்ளேயே இருக்கிற ரொம்பவே பயங்கரமான இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈவன் நெதர்வேல் பைத்தான்ஸ் யாருமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வர பயப்படுவாங்க அந்த இடத்துல. ஸோ ஹீரோ கண்டிப்பாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த கிறிஸ்டல் நான் பார்த்தா கண்டுபிடிச்சான். ஹீரோ பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் தேடி போகிறான். இது இல்லை இதுல வேறு கல்லாக கிடச்சிட்டு எதுவுமே இல்லை. ஹீரோ தூக்கி போட்டிருக்கான். எவ்வளோ நாளாக கண்டிப்பாக நான் வந்து கண்டுபிடிப்பேன் அப்படின்னு ஹீரோ பார்த்துருக்கேன். அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து கோல்டு எனர்ஜி அதிகமாக இருக்குது. ஸோ எங்கே தான் இருக்கணும் ஹீரோ தேடி போகிறதுக்கு இன்னும் டீப்பாக போகிறான். அந்த இடத்துல நான் அவ்வளோ தூரம் வந்து என் கையில் எம்டி ஆண்டா தான் போக போகிறேன்னா சே அப்படின்னு திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. ஹெல்ப் பண்ணுறதுல யார் அப்படின்னு ஹீரோ திரும்பி பார்க்க. அந்த இடத்துல ஒரு மனங்கள் சத்தோட ஹெல்ப் பண்ணுங்க, யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு அழுகிற சத்தம் மாதிரி வந்து கேட்குது. இடத்துல யாரா அவன் அப்படின்னு போய் இந்த இடத்துல யாரா இருக்க அவ்வளோ டீப்லன்றது அந்த கெட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை பார்த்தீங்கன்னா சிறை பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ ஹீரோ அந்த இடத்துக்கு போய் பார்த்து
இருக்கா அந்த 2 சங்கிலிக்கு நட்டூர் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க அந்த இடத்துல. ஸோ யாராக இருக்கா இவனை ஏன் இங்கே கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்ற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் பேர் பார்த்தீங்கன்னா யோமிங். அவன் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஸ்டார் டூஷிங் அப்படின்ற லெவலில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து இருக்க இடத்துல இவனை ஏன் கட்டி போட்டு வச்சிருக்கான் அப்படின்னு பார்த்துருக்கா. அந்த இடத்துல அவன் கடத்த வந்து பார்க்க மனித இனத்தை சேர்ந்த ஒரு சின்ன பையனா இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு இருக்க. ஸோ தம்பி நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு அவனும் பேசியிருக்கா. அவன் கொஞ்சம் கண்முழிச்ச உடனே சுற்றிக்கிற இங்கேருந்து கோல்டு அவன் ஒட்டமில் இருக்கிற எனர்ஜி அப்படியே கிறிஸ்டலைஸ் மாதிரி அவன் வழியில் கத்தர ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல அவனு கத்த ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தோன்னே இவனோட வந்து குய் அணைச்சி பார்த்தீங்கன்னா சங்கிலியில் அப்சர்வ் பண்ணி அது கிறிஸ்டல் ஆகுது. இதுக்கு இவனை கொண்டு போடுறான். இந்த வலி கொட்டூரமான வலி. இவன் யாராக இருப்பான் எதுக்காக இவனை அடைச்சி வச்சிருப்பாங்க இவனை கொடுறதை விட்டு எதுக்கு இவனை கொட்டூரமான வலியை பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கிறான் அந்த இடத்துல. ஸோ கண்டிப்பாக இது நெதர்வால் கண்டர்கவுண்ட் பைத்தான் அவங்க சம்மந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கட்டும். ஹீரோ பார்த்தா இதை பற்றி யோசிச்சிருக்காங்க இடத்துல. அவன் சொல்லியிருக்கான் தம்பி என்னை வந்து தயவு செஞ்சு அதை காப்பாற்று என்னை வெடி வச்சிருக்கா தயவு செஞ்சு நான் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவனை சொல்லியிருக்கேன். ஹீரோ சொல்கிறான் திடீர்னு அந்த இடத்துல ஷேக் ஆக ஆரம்பிக்க அந்த இடத்துல ஹீரோ புரியுது. ஸோ மேலே ஏதோ வந்து நடக்குது அவங்க சண்டை போகிறாங்க நான் இங்கேருந்து போய் ஆகணும் இந்த மாதிரி ஜூனியர் எங்கே தெரியாமல் வந்துட்டு தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்ட்டு ஹீரோ போக நீ கொஞ்சம் நெல் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்ப்பா அப்படின்ட்டு அவனை பார்த்தீங்கன்னா வந்து கூப்பிட ஆரம்பிக்கிறான். அவன் கூப்பிட்றதோடு பார்த்தா அந்த சீனை கட் பண்ணி வெளியே பார்த்தா வந்து அண்டர் கிரவுண்ட் பைத்தான் காட்ஸ் அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுக்கு வந்து அடிச்சு போட்டு இருந்துட்டு. ஸோ எத்தனை பேர் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம சமாளிச்சாகணும். சியோயா நம்ம கல்டிவேஷன் முடிச்சுட்டு வர இருக்கு நம்ம கண்டிப்பாக எங்கே ஸ்டேபிள் பண்ணி நின்று தான் ஆகணும். எல்லாருமே கூட முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய எனர்ஜி வந்து திரும்ப வந்து ரீகெயின் பண்ணுங்கன்னு இந்த பக்கம் அவன் பேச ஆரம்பிக்கிற அந்த இடத்துல நீ தேடி வந்த எல்லோ ஸ்ப்ரிங் பிளட் கிறிஸ்டல் அது அந்த லெவலுக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைக்க நினைக்கிறியா அது 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை அது ஒரு சின்ன பீஸ் தான் பார்த்தீங்கன்னா உருவாக அந்த இடத்துல நீ மட்டும் இந்த வாய்ப்பை விட்டு அப்படின்னா இன்னும் 1000 வருஷமாகும் என்னை காப்பாற்றினா நான் அந்த கிறிஸ்டன் நான் அவனுக்கு தரேன் அப்படின்றதுல அவனை சொல்லுவான் அந்த இடத்துல. இது கேட்ட உடனே ஹீரோ வந்து யோசிப்பார் அந்த இடத்துல. ஸோ இந்த கிறிஸ்டன் எனக்கு கிடையாது ஒரு நல்ல விஷயம் தான் ஆனால் அவங்களை இந்த அளவுக்கு கொட்டூரமாக இங்கே அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து நெதர்வேல் பைத்தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க அதில் இன்டர்ஃபியர் ஆக விரும்பல நீ தப்பாக நினச்சிக்காத இந்த நெதர்வேல் 9 பைத்தான் இந்த கிரவுண்ட் பைத்தான்ஸோட கிங்கே வந்து நான் தான் அப்படின்னு அவன் சொல்லுவான் பாருங்க இடத்துல. ஆனால் இப்போ இருக்கிற கிங் யோட்டியான் அப்படின்றது மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு கேட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா வந்து மிங்க சொல்கிறேன் அந்த இடத்துல யவுட்டியான் அப்படின்னு அவனை பற்றி வந்து சிரிச்சிட்டு சொல்ல இடத்துல அந்த யவுட்டியான் சொந்த பிரதர் இப்படி ப்ரெசென்ட் பண்ண ஒரு படுபாவி அப்படின்ட்டு அவனை சொல்லிட்டு இருக்க இடத்துல அவன் ரொம்பவே வந்து கொட்டூரமாக இருக்கான் அவன் என்னோட பிரதர் தான் அப்படின்னு அவன் பாருங்க. இதை கேட்டோடனே அப்படின்னா அவர் உங்கள் பிரதரா அப்படியே அவங்களை இங்கே அடைச்சி வச்சிருக்காரு அப்படின்ட்டு ஹீரோ வந்து கேட்க ஆரம்பிக்கிறான். அவனை வந்து சொல்ல ஆரம்பிக்கிற இடத்துல அவன் வந்து இந்த பதவிக்கு ஆசைப்பட்டு கேட்ட பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட 100 வருஷமான இங்கே அட்டைப்பட்டு இந்த கொட்டூரமான வழியை அனுபவிச்சுட்டு இருக்கான். தயவு செஞ்சு எனக்கு காப்பாற்ற நீ மட்டும் எனக்கு காப்பாற்ற நான் கிங் ஆகிட்டேன் அப்படின்னா உனக்கு என்ன ரெக்வஸ்ட் கடை நான் கண்டிப்பாக பண்ணுறேன் என்னை தயவு செஞ்சு காப்பாற்று அப்படின்னு இருக்கேன். அவன் வந்து ரொம்பவுமே வந்து கொட்டூரமாக இருக்கேன் நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்து பிரச்சனை நம்ப முடியலன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தா இவனை வந்து சொல்ல இருக்காங்க அதில். ஸோ இந்த எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் 2 சர்பன்ஸாக நாங்கள் வந்து பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ இந்த 2 சர்பன்ஸ் இந்த மாதிரி பதவிக்கான போட்டி இருக்குது சொல்லிதான். ஆனால் என்னோட தம்பி ஸோ பிறப்பாக நான் என்ன தான் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக அவனோட பிறந்திருந்தாலும் ஒரு கல்டிவேஷன் இதுவாக இருந்தாலும் அவன் வந்து எல்டர் கூட வந்து பகையை வந்து உருவாக்க ஆரம்பித்தான். அவன் வந்து எல்டர்ஸும் அவனும் சேர்ந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தள்ளி விட்டு ப்ரெசென்ட் பண்ணிட்டானுங்க. இந்த ஃபார்மேஷனில் என்னையும் வந்து மாட்ட வச்சுட்டான். அதுக்கப்புறம் மடி சூடிட்டான் அவன். அதனால இந்த கிளானை 100 வருஷமாக அவன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். உண்மையான அரசன் நான் தான் பதவிக்காக இந்த மாதிரி நான் முத்தூரில் கூத்திட்டான் இருக்கேன். இது கேட்டவொன்னே ஹீரோக்கு என்ன சொல்கிறது இல்லை நீங்கள் சொல்கிறதுல வந்து கரெக்ட் தான் ஆனால் வந்து உண்மையிலே நான் எப்படி நம்புதுன்னு இருக்கேன். திடீர்னு அங்கே இடம் ஆரம்பிக்கும் ஹீரோ திரும்ப வந்து என்னாச்சுன்னு பார்க்க போகிறேன். தயவு செஞ்சு ஒரு விஷயம் இல்லை நீ போனாலும் பார்த்தீங்கன்னா அந்த டியான் ஒன்று சும்மா விடுவான்னு நினைக்கிறியா அந்த டியான் 1 ஸ்டார் டூஷெங் அது மட்டும் நம்ம அவன் கொடுக்குற 2 எல்டர்ஸும் வந்து 1 ஸ்டார் டூஷெங் நீ உண்மையிலே உன்னை வந்து உயிரோட விட்டுருவானுங்க நீ நடக்கிறியா மொத்த பெரிய அழிச்சிருவான்றா. இதை கேட்டவுடனே வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னு சொல்லுவார் நீ மட்டும் என்ன காப்பாற்றணும் அப்படின்னா வந்து நானும் ஒன்று பவர்ஃபுல்லாக வந்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் என்னோட எஜ் நான் கேதர் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் ஹெல்ப் பண்ண முடியும் நீ வந்து சேஃபாக வந்து இருக்கலாம் என்ன நம்பு தயவு செஞ்சு என்னை வந்து இங்கே வந்து காப்பாற்ற அப்படின்னு அவனை வந்து பேச ஆரம்பிக்கிறேன் அந்த இடத்துல. நீ மட்டும் எனக்கு காப்பாற்றணும்னா இதுக்கான கைண்ட்னஸ் கண்டிப்பாக நீ சின்ன கடை நான் பண்ணுறேன் அப்படின்னு இருக்க ஹீரோ. ஸோ கண்டிப்பாக மெடிசாக ஆகும் இந்த இடம் தேவை தான். இவன் சொல்கிற மாதிரி உண்மையிலேயே இவன் கிங் ஆகிட்டான் அப்படின்னா எனக்கு இது பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஃப்யூச்சரில் எனக்குமே வந்து ஒரு சில ஹெல்ப் இந்த கிளான்லேருந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு எனக்கு காப்பாற்றிருக்கேன். சரி சார் உனக்கு காப்பாற்றலாம் ஆனால் கடைசியாக ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னு அவன் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு சொல்கிறான் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி உன் சோலை பார்த்தா வெளியேறதுல நான் ஒரு சீலை போடணும் அப்படின்னு இருக்கேன். நீ உண்மையிலே என்ன கேட்குறது தெரியுதா உனக்கு என் சோலில் நீ வந்து ஒரு சோல் சீலை போடுற அப்படின்னா கிட்டத்தட்ட என் உயிரை உனக்கு சமம் அப்படின்னு இருக்க. ஆமாம் நீ என்ன தான் டூஷன் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் இந்த சோல் சீல் டேரெக்டாக அவன் சோலை அஃபெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த ஒத்துக்கிட்டனா நான் வந்து காப்பாற்றுறேன் ஏன்னா நான் பண்ணுறதுக்கான எல்லா பொறுப்புகளும் எனக்கு தான் இருக்கேன். சரி நான் ஒத்துக்கிறேன் என்னோட பழி வாங்கல முடிக்கிறதுக்காக நான் என்னவனா பண்ணுவான் அப்படின்ற அவனும் பார்த்தீங்கன்னா அவனோட பைத்தான் சோல்
அந்த ஒரு சோலை பார்த்தா வெளியே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பைத்தான் சோல் வெளியே வந்து முழுசாக நின்றுக்கிட்டு இருக்கா. இதில் ஹீரோ பார்த்தா சோல் மார்க் பார்த்தா வெளியே எடுக்கிறாங்க. ஸோ ஹீரோட சோல் மார்க்கு பார்த்தா ரொம்பவே பவர்ஃபுல்லானது நமக்கு வந்து தெரியும். அந்த சோல் மார்க்கு பார்த்தீங்கன்னா அந்த சோலை சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து அது நெத்தியில் பார்த்தா அந்த பைத்தான எட்டில் பார்த்தா ஒரு சீலை போட்டு கூட அந்த பைத்தானை கத்த ஆரம்பிக்குது. அந்த பைத்தான் சோலை பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து யாமிங் அவன் உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா சேர ஆரம்பிக்கா. அவனும் வழியில் கத்த ஆரம்பிக்கிறான். சார் நான் அவனை ரொம்பவுமே வந்து குறைச்சிட்டு போட்டேன். இவ்வளோ சின்ன வயசில் இந்த லெவலுக்கான சோல் எனர்ஜி பவரா நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லைன்ட்டு அவனை பார்த்தீங்கன்னா வாய்க்குள்ள இருந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எல்லோ ஸ்ப்ரிங் பிளட் கிறிஸ்டல் அந்த ஒரு கிறிஸ்டலை பார்த்தீங்கன்னா வந்து வெளியாடுங்கிறாங்கல்ல. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல் அதுதானான்ட்டு தொடுவான் பாருங்க. தொட்டவுடனே அவன் கையில் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு எனர்ஜி தெரிய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இந்த கிறிஸ்டல் ஏதோ அப்படின்னு ஹீரோக்கும் புரிய ஆரம்பிக்கும். ஸோ வந்து திரும்பவும் இடம் ஆரம்பிக்க ஹீரோ வந்து சரி ஓகே நான் உங்களை வந்து எப்படி காப்பாற்றுருக்கேன், நீ ஒன்றும் இல்லை இந்த ஃபவுண்டேஷன் இதை நீ ஒட்டச்சாலே போதும், நான் வந்து ரிலீஸ் ஆகிடும், இந்த சங்கிலி டேரக்ட் அட்டாக் பண்ண இந்த ஃபவுண்டேஷன் அட்டாக் பண்ணு அப்படின்ட்டு சொல்லுவான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து சரி ஓகே இந்த ஃபவுண்டேஷனை உடைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ரெடி ஆரம்பிக்கிறான். சீக்கிரமாக பண்ணி பார்த்துட்டு. ஸோ ஹீரோ பார்த்தா அவனோட வெப்பன் அந்த வெப்பனில் பவர் கேதர் பண்ணி அந்த ஃபவுண்டேஷன் அடிமா பாருங்க. அடிச்சடி பார்த்தீங்கன்னா மொத்தமாக கிராக் கொடுக்கு. ஆனால் திரும்ப பார்த்தா வந்துச்சு ஹீரோ பாருங்க இது ஒரு ஸ்பெஷல் கிரேட் கோல்டு எனர்ஜி மெட்டலால் செய்யப்பட்டிருக்குது அப்படின்ட்டு இருக்க. திரும்ப எக்கச்சக்கமாக பவரை கேதர் பண்ணி அந்த சங்கிலியில் ஒரு வாட்டி அடிப்பான். அந்த இடத்துல அந்த சங்கிலி பார்த்தீங்கன்னா என்னதான் விரிசல் விட்டா திரும்ப ஹீலாக இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஃபவுண்டேஷன் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபிசிக்கல்ஸ் இருந்தாலும் உடைக்கிறது கஷ்டம். அதனால மென்டல் எனர்ஜி அந்த சோல் எனர்ஜி அதை வந்து யூஸ் பண்ணேன். அதை யூஸ் பண்ண கண்டிப்பாக அதை உடைக்கலாம் அப்படின்னு அவனை ஆயிடுவான். சரி ஓகே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனோட சோல் எனர்ஜி அதை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறான். இந்த ஃபவுண்டேஷன் எங்கே ஒரு வீட்டுக்கான ஸ்பாட் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க பார்த்தா அவனும் ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அப்படி தான் கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும் நானும் நம்புறேன், ரொம்பவே நன்றி பிரதர் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல அவனு இது பண்ணிருக்கான். அந்த இடத்துல ஸோ இவ்வளோ நாள் நான் சிறையில் அடைப்பட்டுக்கிறேன் இருந்தால் கண்டிப்பாக இதுக்கு ஒரு வீடியோ கால் வரப்போறேன். ஸோ ஹீரோட செக் பண்ணி பார்க்க இந்த இடம் ஓகே இந்த இடம் கரெக்டாக நினைக்கிறேன், இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவனோட சோல் மார்க் அந்த ஒரு சோல் மார்க் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அனுப்ப ஆரம்பிக்கிறான். அந்த இதில் அந்த சீலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமா தொட்டி அதனோட ஃபவுண்டேஷன் கோர் அந்த கோர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ ஹீரோ வந்து இன்னும் நான் தெரிய போனேன் கண்டிப்பாக அதை உடைக்கணும் ஹீரோ பார்த்துட்டு அந்த இதில் ஒரு கட்டத்தில் அந்த கோர் தெரியா இருக்கு. அந்த கோரையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ டிஸ்ட்ராய் பண்ணுறோம். அந்த டிஸ்ட்ராய் அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஃபவுண்டேஷன் உடைய ஆரம்பிக்க இது ஒர்க் ஆகுதுன்னு அவனுக்கு கத்த ஆரம்பிக்கிறான். அந்த இதில் அந்த ஃபவுண்டேஷன் கொஞ்சமாக ஒட்டையாக இருந்துச்சு. அந்த சங்கிலியில் ஒட்டைச்சிருப்பேன்னா கட்டாசியாக 100 வருஷம் கழிச்சு யாமிங் பண்ண வந்து இந்த இடத்துல ஃப்ரீடம் வருவான். அவன் வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவன் 100 வருஷம் அவன் வந்து சிறைப்பட்டு அதை நினச்சா ஒரு ரீசன் அழுவ ஆரம்பிக்கிறான். அதுக்கடுத்த ஒரு மாதிரி கோவம் வந்து இந்த இடத்துல டியானுன்னா கண்டிப்பாக பழிவாங்க நான் வருவேன்டா அப்படின்ட்டு அவனும் வெறி கொண்டிருக்கேன். இந்த பக்கம் பார்த்தா அண்டர் கிரவுண்ட் நெதர்வேர்ல்ட் பைத்தான்ஸ் அந்த அண்டர் கிரவுண்ட் சர்பன்ஸ் அந்த லீடர் காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவன் பிரதர் டியானை பார்த்தீங்கன்னா பெண்களோட ஆடி பாடி கொஞ்சம் கொள்ள ஆகிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஒரு விஷயம் தெரியுது. அந்த ஸ்டீல் உடஞ்ச திடீர் ஆரம்பிச்சுன்னா அடி சகடி சுற்றிக்கிற பொண்ணு தூக்கி போட்டு அட்டச்சா அப்படின்னு கத்தான வைப்பான். அந்த இடத்துல கிராண்ட் எல்டர் அவர் பார்த்தீங்கன்னா 1 ஸ்டார் டூஷிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கார். அதுவும் பார்த்தீங்கன்னா மிட் லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்கார். அவரும் சொல்கிறாங்க அதில் என்னாச்சு ஏன் சார் இந்த மாதிரி லீடர் இந்த மாதிரி கத்துறீங்க கேட்டு இருக்கா. இல்லை அந்த சீல் உடஞ்சிருச்சு அந்த யாமிங் வந்து வெளியே வந்துட்டா அப்படின்ட்டு இருக்கேன். நீங்கள் ஒன்று கவலைப்படுங்க அந்த யாமிங்கை திரும்பவும் சிறை பிடிக்கிறோம் நம்மளை தாண்டி அவங்க என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்கிறதோட பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு எபிசோட் இதோட வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து தொண்டையும் வந்து நான் வாய்ஸும் கட்டிக்கிச்சு. ஏன்னா இப்போ பேசுகிறது தொடர்ந்து இதுக்கு முன்னாடி எபிசோடு இப்போ தான் வாய்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன். 3 எபிசோட் தொடர்ந்து பண்ணுறதுனால கிட்டத்தட்ட 1 hour நான் இப்படியே பேசுகிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ த்ரோட் பெயினாக தான் இருக்குது. பட் அதனாலும் பரவாயில்ல முடிஞ்சாலும் சீக்கிரமாக தான் முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பை பை பை. கமெண்ட் வந்துட்டு உங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு.